வீடுகளை துப்புரவு செய்வது, அவருடைய தெருக்களை துப்புரவு செய்வது, குப்பைகளை அள்ளுவது. ஏன்னா வீட்டில் இருந்து அத்தனையுமே குப்பை மேடாக மாறி இருக்கிறது. லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிய சோஃபா குப்பையில் எறியப்பட்டிருக்கிறது. லட்சங்கள் கொடுத்து வாங்கிய டிவி குப்பையில் எறியப்பட்டிருக்கிறது. லட்சங்களில் வாங்கிய ஃப்ரிட்ஜுகள், வாஷிங் மேஷின்கள் எல்லாமே குப்பையில் எறியப்பட்டிருக்கிறது. பெருமதியான பொருட்கள் எல்லாம் மாபெரும் குப்பைகளாக மாறி இருக்கிறது. தெருவில் நடந்து போக முடியல, ஏரியாவுக்கு போக முடியல. அவ்வளவு நாற்றம், துர்நாற்றமாக இருந்த நிலையில அந்த இடங்களுக்கு போய் அந்த குப்பைகளை அள்ளி, அந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தி, வீட்டை கழுவி கொடுத்து, வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த பண்பாடு இருக்குல்ல, எவ்வளவு பெரிய தர்மம், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான காரியத்தை சகோதரர்கள் செய்து வருகிறார்கள். நாலா பக்கங்களிலிருந்து வருகிறார்கள். கொழும்புக்கு வருகிறார்கள், கம்பளைக்கு போறாங்க, கெலியோய்க்கு போறாங்க, மற்ற புத்தளத்துக்கு போறாங்க. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் மாறி மாறி எல்லா பகுதிகளிலிருந்து எல்லோரும் செல்கிறார்கள். போய் குப்பைகளை அள்ளுகிறார்கள். கொழும்புல ஒரு செல்வந்தர் வந்திருந்தார். பல கோடிகளுக்கு அதிபதி அவர். வீட்டில் தும்புத்தடியை தொட்டது கூட கிடையாது. ஆனா வெள்ளம் பிட்டிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டை வைப்பரை எடுத்து தேய்க்கிறாரு, குப்பைகளை அள்ளுறாரு, மெஷின்ல கழுவுறாரு. என்ன காரணம்? இறை பொருத்தம் மாத்திரம். எனக்கு மறுமையில் வெற்றி கிடைக்க வேண்டும், இந்த காரியத்தை நான் செய்வதால் மறுமையை நான் ஜெயித்து விட வேண்டும் என்பதுதானே அவருடைய எண்ணம். மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் காசை கொடுத்துட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஆனா காசை கொடுத்ததோட நிக்கல. அவர் என்ன பண்றாரு? களத்தில் இறங்கி துப்புரவு பணி பண்றாரு. வீட்டிலே தும்புத்தடி பிடிக்காதவர்கள், வீட்டிலே வேலைக்காரர்கள் பல பேரை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பல பேர் இந்த வெள்ளத்திலே, கம்பளையில, கெலியோயில, வெள்ளம்பிட்டியில, புத்தளத்தில் எங்கெல்லாம் நாட்டில் பாதிப்புகள் ஏற்பட்டதோ எல்லா பகுதிகளிலையும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கிற காட்சியை நீங்க பார்ப்பீங்க. அந்த துப்புரவு பணி என்கிறது சாதாரண விஷயம் அல்ல. குப்பை கூலங்களாக இருக்கிறது, துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது, எலிக்காய்ச்சல் பரவும் என்கிற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான நிலையில தனக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த துப்புரவு பணிகளில் ஈடுபடுகிறார்களே, அந்த துப்புரவு பணிகள் எவ்வளவு தியாகமானது, எவ்வளவு முக்கியமானது, அவர்களுடைய தியாகம் எவ்வளவு மதிக்கப்பட வேண்டியது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா? சில பொழுதுகளில் பார்த்தோம். இப்போ கம்பள, கெலியோய பகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொருத்தர் பிரிஞ்சு ஒர்க் பண்ணுறோம். எல்லோருக்கும் எல்லா இடத்திற்கும் போய் வேலை செய்ய முடியாது. வெள்ளம்பிட்டியில் வேலை செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள், கம்பளையில் வேலை செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள், புத்தளத்தில் வேலை செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள், தும்மோதரையில் வேலை செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள், தெற்கில் ஒரு சாரார், கிழக்கில் ஒரு சாரார், சென்ட்ரலில் ஒரு சாரார். இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப பேசப்பட்ட, விமர்சிக்கப்பட்ட, பேசப்பட்டது என்பதை விட கீழ்த்தரமாக சில பகுதிகளில் விமர்சிக்கப்பட்ட ஒரு இடம் என்னன்னு கேட்டால், இந்த கம்பள மத்திய மலைநாட்டு பகுதிகளில் போய் வேலை செய்த சகோதரர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமுடைய தலைமையில் ஒரு குழு போய் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஹிஸ்புல்லாவுடைய தலைமையில் ஒரு குழு போய் ஒர்க் பண்ணுறாங்க. காத்தான்குடி நகர சபை முழுவதுமாக அவங்களுடைய எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட, அவர்களுடைய எல்லா மெஷினரிஸோட கம்பளையில் வந்து இறங்கினாங்க, கெலியோயில் வந்து இறங்கினாங்க. அதே மாதிரி அத்தாவுல்லா அவர் அக்கரைப்பற்று மாநகர சபை, அக்கரைப்பற்று பிரதேச சபையினுடைய எல்லா வளங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், மத்திய மலைநாட்டினுடைய பல பகுதிகளையும் துப்புரவு பண்ணுகிற பணிகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த பணிகளுக்கு காரணம் என்ன? அரசியலா? எல்லாவற்றையுமே அரசியலாக பார்க்க வேண்டும். அவர்களுடைய அரசியலில் நமக்கும் நேற்று, இன்றைக்கு, நாளைக்கு கூட மாற்று கருத்து இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுடைய அரசியலாக அதை செய்கிறார்கள் என்கிற சாயம் அங்கே பூசப்படக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாமியர்களாக இஹ்லாஸோடு எங்கள் மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமா இல்லையா? நம்ம உள்ளத்தை பொளந்து பார்த்தோமா? அவர்களுடைய செயல்பாடை நடிப்பு என்று விமர்சிப்பதும், அவர்கள் செய்கிற காரியங்களை திட்டி தீர்ப்பதும், ஒரு மணி நேர வீடியோ ஒன்றை காட்ட முடியுமா வேலை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறதும். ஏன் நம்ம, அதாவது வேலை செஞ்சா, வேலை செய்யலைன்னா வேலை செய்யாதவர்களை விமர்சிப்பது என்பது வேறு. நீங்க ஒண்ணுமே பண்ணத்தானே வேணும், மக்கள் உங்களுக்கு அதுக்கு தானே வாக்கு தந்தாங்கன்னு கேட்கறது வேற. வேலை செய்கிறவர்களையும் ஏன் கீழ்த்தரமாக பேச, வேலை செய்யாத காலத்தில் விமர்சிக்கிறோம், அது நியாயம். வேலை செய்கிற நேரங்களில் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக பார்க்க வேண்டும்? நடிக்கிறாங்க, படம் காட்டுறாங்க. இதுல என்ன படம் காட்ட வேண்டியிருக்கு? அப்ப அத்தனை பேருக்கும் அதை சொல்லணுமா இல்லையா? நாங்க இத்தனை போட்டு போட்டோம், படம் காட்டுறாங்கன்னு சொல்லுங்க. நாங்க இத்தனை பேரை உயிரை காப்பாற்றினோம், படம் காட்டுறோம்னு சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் இதை சொல்லணுமா இல்லையா? அவர்களுக்கு மட்டும் ஏன் சொல்ல வேண்டும்? யாருக்கும் அப்படி சொல்லாதீர்கள் சகோதரி. ஏன் தெரியுமா? அந்த காரியம் நம்ம நினைக்கிற மாதிரி லேஸ் இல்லை. நான் கம்பளைக்கு போயிருந்தேன்.
போயிருந்த நேரத்தில் அந்த மெஷினரிஸை பார்க்கும்போது ஒரு பக்கம் எங்களுக்கு ஆச்சரியமாகவும் ஒரு பக்கம் கவலையுமாகவும் இருந்தது. கம்பளைக்கு மட்டும் கம்பளை உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு இவங்க இறங்கி செய்கிறாங்க. இதே மாதிரி ஏன் வெள்ளம்பிட்டியைக்கு இது மாதிரி மெஷினரிஸோட 2 பிரதேச சபை வரலையே, 2 மாநகர சபை வரலையே? இன்றைக்கும் வெள்ளம்பிட்டியைக்குள்ள குப்பைகள் நிறைந்திருக்கிறது, அள்ளுவதற்கு முடியாத நிலை இருக்கிறது, பிரைவேட் பெக்கோ போட்டு அள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனா கம்பளை உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு பாட்டாக இந்த மாதிரி மெஷினரிஸை கொண்டு போய் போட்டு அவங்க அள்ளுகிற வேலையை செய்தார்கள். அவர்களுடைய தொண்டர்களை இறக்கி அந்த தொண்டர்கள் ஊடாக வீடுகளை கழுவினார்கள், துப்புரவு பணிகளை மேற்கொண்டார்கள். இதுவெல்லாம் அரசியலாக பார்க்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை ஓட்டு போட்டிருக்கதானே, செய்யத்தானே வேணும் என்கிற சில பேச்சுக்களை எல்லாம் பார்க்கப்படுகிறது. இப்படி பார்த்தால் இதே மாதிரி ஓட்டு போடப்பட்ட எல்லோரும் களத்தில் இருந்தார்களா? கம்பளை எம்பி எங்கே போனார்? ஆளுங்கட்சியினுடைய எம்பியை கேள்வி கேட்கணுமா இல்லையா? மற்ற ஊர்களில் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு நம்ம ஆளுங்கட்சியால் அனுப்பி வச்சோமே, யாரையாவது ஒரு பெக்கோவோடு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சு பார்த்தீங்களா? குப்பாடுறதை பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் படம் காட்ட மாட்டாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் நம்ம சொல்லிடுறது, அவங்கெல்லாம் படம் காட்ட மாட்டாங்க. ஏன் இந்த வித்தியாசம் பார்க்கிறோம்? கொள்கை என்று வந்துவிட்டால், செயல்பாடு என்று வந்துவிட்டால், ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் அந்த நேரத்தில் எதிர்ப்பது ஆதரிப்பது என்பது வேறு. இது அனர்த்த களம். இந்த களத்தில் யார் மூலமாகவாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிடி சோறு கிடைக்கிறதா? வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். யார் மூலமாகவாவது குப்பைகள் அள்ளப்படுகிறதா? போற்றுங்கள், புகழுங்கள், பாராட்டுங்கள். விமர்சிப்பது லேசு. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு மணி நேரம் ஒரு குப்பைகள் நிறைந்த வீட்டுக்குள் வந்து நின்று வேலை செய்து பாருங்கள். ஒரே ஒரு மணி நேரம் அந்த குப்பைகளை அள்ளி பாருங்கள். தண்ணீரில் மூழ்கிய ஒரு மெத்தையை தூக்கி வெளியே எடுத்து பாருங்க, அந்த தியாகம் உங்களுக்கு தெரியும். மாஸ்கே இல்லாம ஒரு வீட்டுக்குள் குப்பைகளுக்குள் நிறைந்திருக்கிற வீட்டுக்குள் வேலை செய்து பாருங்கள், அந்த தியாகம் தெரியும். பல பேருக்கு கால்களுக்கு எந்த ஷூவும் இல்லை, அவங்க வளமையாக அணிந்திருக்கிற பாட்டா செருப்பை போட்டுக்கிட்டு ஒர்க் பண்றாங்க. அந்த தியாகம் செய்து பார்த்தால் தெரியும். ஏன்னா ஒரு ஷூ 1400 ரூபா 1800 ரூபா போகுது, அதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்காது. நாங்க வந்து ஒர்க் பண்றோம்னு ஒர்க் பண்ணுவாங்க. வெளியூர்ல இருந்து இப்ப வெள்ளம்பிட்டியக்கே பல பேர் வந்தாங்க. எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் நம்மளால பண்ண முடியல. அப்படி வந்தவர்கள் எங்களால் எது முடியுமோ அதை வச்சு நாங்க துப்புரவு பண்றாங்கன்னு பண்ணினாங்க. அந்த தியாகங்களை களத்தில் நின்றால் தான் தெரியும். விமர்சிப்பது லேசு, குறை சொல்வது லேசு, எட்டி மிதிப்பது லேசு, தட்டிவிட்டு செல்வது லேசு. ஆனால் களத்தில் நின்று வேலை பார்ப்பது கடினம் சகோதரர்களே. எனவே யாருடைய தியாகத்தையும் அரசியலாக்காதீர்கள், யாருடைய தியாகத்தையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள், யாருடைய தியாகத்திற்கும் முலாம் பூசாதீர்கள், யாருடைய தியாகத்திற்கும் சேறு அள்ளி வீசாதீர்கள். அத்தனை பேரும் இந்த மக்களுக்காக அனர்த்தத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்றவர்கள், களத்தில் நிற்கிறவர்கள், அதற்காக வேலை செய்கிறவர்கள். தேர்தல் காலம் வரும்போது தேர்தலில் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். எலெக்ஷன் வருது, அப்ப நீங்க அதை பார்த்துக்கிறீங்க. இந்த நேரத்தில் யாரும் யாரையும் குறை சொல்லாத ஒரு நிலையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு காரியம் இருக்கு. இதை தாண்டி அரசாங்கம் பல வேலைகளை செய்கிறது, அதையும் நாம பாராட்டாம இருக்க முடியாது. மக்களுக்கு பணங்களை கொடுக்கறாங்க, முடிந்த பக்கம் எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. இப்ப கலம்புல குப்பை அள்ளுவதற்கு நமக்கு பெக்கோ இயந்திரங்கள் தட்டுப்பாடு தான் இல்லாமல் இல்லை. தட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு இருக்கிற எல்லாமே வந்துருச்சு, அதுக்கு பிறகும் தட்டுப்பாடு. கொலம்போ மாநகர சபையில இருந்து எல்லா பெக்கோகளும் களமிறக்கப்பட்டிருக்கிறது, எல்லா வண்டிகளும் களத்திலே நிற்கிறது, எல்லா கட்சிக்காரர்களும் களத்திலே நிற்கிறார்கள், எல்லா இயக்கத்தவர்களும் நிற்கிறார்கள். எல்லா பகுதிகளிலும் கட்சியாக இருக்கிறார்கள், இயக்கங்களாக இருக்கிறார்கள், கொள்கைவாதிகளாக இருக்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் ஜாதி இன மத குல பேதம் இல்லாமல் களத்திலே நிற்கிறார்கள். நின்று வேலை செஞ்சும் பத்தல. எனவே குறை சொல்வதாக இருந்தால் அனைவரையும் பார்த்து குறை சொல்கிற விதம் இருக்க வேண்டும். நிறைவேசுவதாக இருந்தால் யார் செய்தாலும் அந்த நிறையை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபக்குவம் வர வேண்டும். அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய ஒரு பண்பாடு, செயல்பாடாக இருக்கிறது.